வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணி வீடியோ கேட்டிருக்காங்க Xiaomi 15 vs Vivo X200 Pro. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு போனையும் கம்பேர் பண்ண போறோம். அதான் Xiaomi 15 Ultra. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அதுவும் சேர்ந்து வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மூணுலயுமே அலுமினியம் பேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணுலயுமே பேக்ல ஃபைபர் கிளாஸ் வந்துடும், லெதர் பேக்கும் வந்துடும். ப்ரொடக்ஷனுக்கு விவோ அவங்க ஓன் டெக்னாலஜியான ஆர்மல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷியாமி அவங்களோட ஓன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 15ல வந்து செராமிக் ஷீட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 15 அல்ட்ரால வந்து செராமிக் ஷீட் 2.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இடையிலே ஒரு 10x டிஃபரெண்ட் வரும்னு சொல்லலாம். மூணுலயுமே டைப் சி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. USB 3.2 ஜென்வன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணுலயுமே ரீட் ரைட் ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து சூப்பராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் விவோல வந்து IP68 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் ஷியாமில வந்து IP68 ரேட்டிங் கொடுத்தா இருக்கு, 69 கிடையாது. ஸோ ஜெட் ஸ்ப்ரே இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக இருக்கும். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. அதெல்லாம் வெயிட்னு பார்த்தீங்கன்னா விவோலையும் Xiaomi 15 அல்ட்ராலையும் சேம் வெயிட் தான் இருக்க போகுது. ஸோ 230 கிராம் வந்து விவோலையும் 229 கிராம் வந்து அல்ட்ராலையும் இருக்க போகுது. பட் வந்து 15ல வந்து வெறும் 191 கிராம் தான் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு காம்பாக்டான ஃபோன். ஸோ வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம், லைட் வெயிட்டா நல்லா ப்ரீமியமா ஃபீல் ஆகும். விவோல 6.78 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் Xiaomi 15 அல்ட்ரால 6.73 இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டா கம்பேர் பண்ணும்போது 15 வந்து ரொம்ப சின்ன டிஸ்பிளே, அது ஒரு காம்பாக்ட் ஃபோன், அது ரொம்ப குட்டி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.36 இன்ச் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோலையும் 15 அல்ட்ராவிலையும் குவால்கோ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 15ல வந்து வெறும் ஃபிளாட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டுமே கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும். எல்லாத்துலயுமே LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் நல்லா இருப்போது. பட் மற்றதை கம்பேர் பண்ணும்போது விவோல வந்து 80 LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னா 0.1ல இருந்து 120 Hz வரை வேரியபிள் ஆகும். ஸோ நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை தேவையில்லாத இடத்துல வந்து நிறைய கட் ஆகும். ஒன்று கம்பேர் பண்ணும்போது 0.1. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரெடிபிளா இருக்கு. ரெசல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது 15 அல்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஏன்னா அது வந்து 3.5K பேனல். பட் மற்ற ரெண்டுமே ஃபுல் HD பேனல் தான். ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து 15 அல்ட்ரா டிஸ்பிளேக்கு இருக்கு. விவோல பீக் பிரைட்னஸ் வந்து 4000 nits வரை போகும். பட் வந்து Xiaomi 15 அல்ட்ராலையும் வந்து 3000 nits தான் கொடுத்துருக்காங்க. பட் மேஜரா டிஃபரெண்ட் தெரியாது. HDR கனெக்ட் மட்டும் டிஃபரெண்ட் தெரிய போகுது. ஸோ மேஜர் டிஃபரெண்ட் கிடையாது. இங்க எல்லாத்துலயுமே டால்பி விஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, டால்பி அட்மாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் Xiaomi மட்டும் இங்க குவால்காமோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆடியோ டியூனிங் பண்ணிருக்காங்க. விவோ கம்பேர் பண்ணும்போது Xiaomi எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஆடியோ குவாலிட்டியில. பர்ஃபார்மன்ஸ் வரும்போது இங்க மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா Xiaomi வந்து 800 யூஸ் பண்ணிருக்காங்க, விவோ வந்து Dimensity 9400 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே 3 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர் தான். பட் Dimensity கம்பேர் பண்ணா ஸ்னாப்டிராகனுக்கு எப்பவுமே ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு. இங்க ரெண்டுமே நல்ல ப்ராசஸர் தான். ஏன் 800க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கன்னா கால்காம் அவங்களோட நெட்வொர்க் மோடம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஆடியோ டியூனிங் நல்லா இருக்கும், டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது Dimensity கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதனால இங்க ஒரு அட்வான்டேஜ் தான். அது மட்டும் இல்லாம AI ப்ராசஸிங், ரே ட்ரேசிங் இந்த மாதிரி விஷயத்துல கூட ஸ்னாப்டிராகன் கொஞ்சம் நல்லா இருக்கும். மூணுலயுமே DDR5X அல்ட்ரா ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 4.0 சப்போர்ட் வந்துடும். ஸோ ரீட் ரைட் ஸ்பீட் ஃபாஸ்டாவே இருக்கும், எஃபிஷியன்டாகவும் இருக்கும். பேட்டரி வரும்போது விவோ எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடும். இதுல வந்து 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 80 LTPO பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, பேட்டரி லைஃப் இன்னுமே நல்லா இருக்கும். ஏன்னா நார்மல் நல்லா ஹெவி யூஸ் பண்ணாலே ஒரு 9 to 10 hours SOT வந்துருங்கிறது தான் கிளைம். ஏன்னா பெரிய பெரிய சேனல்ஸ் ஃபுல்லா அதான் கிளைம் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் வந்து அவார்ட் வாங்க போனே இதான் போன வருஷத்துக்காண்டி. Xiaomi 15ல வந்து 5210 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காம்பாக்ட் ஃபோன். காம்பாக்ட் ஃபோன்ல 5200 பேட்டரிங்கிறது கொஞ்சம் பெரிய இது அட்வான்டேஜ் தான் நமக்கு. Xiaomi 15 அல்ட்ரால வந்து 5410 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் தான், இருந்தாலும் கம்மியா பேட்டரி யூஸ் பண்ணிருக்கான காரணம் கேமரா அங்க வந்து பெருசு. கேமரா செக்மெண்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்தனால அதுல பேட்டரி கொஞ்சம் கம்மி. மூணுமே 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும்போது மேஜர் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் வயர்லெஸ் சார்ஜிங் வரும்போது விவோல வந்து 30 வாட் தான் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 15ல வந்து 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பட் வந்து 15 அல்ட்ரால வந்து 80 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் வந்து இம்பார்ட்டன்டா பாக்குறவங்களுக்கு வந்து 15 அல்ட்ரா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் மேக்ஸிமம் யாரும் வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்றது கிடையாது இந்தியாவில. நெட்வொர்க் வரும்போது எல்லாத்துலயுமே 5G பேண்ட் போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்வொர்க்ல மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. விவோல வந்து ஆண்டனா கட் அவுட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க Xiaomi கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா Dimensity வந்து அந்த அளவுக்கு நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லா இருக்காது. ஸோ அதனால நிறைய ஆண்டனா கட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் Wi-Fi 7 ரெண்டுலயுமே காமனா வந்துடும். Bluetooth வந்து 5.4 வந்து விவோல வந்துடும். Bluetooth 6 வந்து Xiaomiல வந்துடும். அதை தவிர பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லாத்துலயுமே NFC வந்துடும். எக்ஸ்ட்ரா Xiaomiல மட்டும் IR கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க.
சாஃப்ட்வேர் வரும்போது தான் ஷாமிக்கு இங்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல ஹைப்பர் OS 2.0 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் விவோல வந்து ஃபன் டச் OS தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபன் டச் OS கம்பேர் பண்ணும்போது ஹைப்பர் OS வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அது வந்து அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கும், ஆப் ஓப்பனிங் ஸ்க்ரீன் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து ஃபன் டச் OSங்கிறது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஒரு சாஃப்ட்வேராக கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இங்க வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம மொபைல் போறோம்னா அங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஃபன் டச் OSல அந்த அளவுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறது டவுட் தான். ஏன்னா சைனால வந்து ஆர்ஜின் OS யூஸ் பண்றாங்க. ஆர்ஜின் OS வந்து கிட்டத்தட்ட ஹைப்பர் OS கொஞ்சம் காம்பீட் பண்ணணும்னு சொல்லலாம். பட் ஃபன் டச் OSங்கிறது அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காது கம்பேர் பண்ணும்போது. மூணுலயுமே அந்த செக்மெண்டோட பெஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு மூணு கேமராக்குமே. மூணுலயுமே மெயின் கேமரா 50MP கேமரா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் விவோல வந்து போன ஜென்ரேஷன் வந்து 1 சென்சார் யூஸ் பண்ணிருந்தாங்க. இந்த தடவை 1 சென்சார் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக 1/1.28 இன்ச் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து சோனி லிட்டியா 809 சென்சார். ஷாமி 15 சீரிஸ்ல வந்து எல்லாத்துலயும் 1 சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அல்ட்ரால வந்து TR900 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் 15 வந்து என்ன சென்சார் யூஸ் பண்ண அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. பட் கம்பேர் பண்ணும்போது அல்ட்ராவோட 15 வந்து அப்பச்சர் சைஸ் சின்னது. அதே மாதிரி அல்ட்ரா வைட் கேமராக்கு எல்லாத்துலயும் 50MP சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து அப்பச்சர் கம்பேர் பண்ணும்போது 15 சீரிஸ்ல வந்து அப்பச்சர் வந்து 2.20 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து விவோல வந்து 2.76 யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பச்சர் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னது. பெரிஸ்கோபி செட்டப் விவோலயும் ஷாமி 15 அல்ட்ரா மட்டும் தான் பெரிஸ்கோபி செட்டப் இருக்கு. ரெண்டுமே டிட்டோ கேமரா தான். சாம்சங் 200 சென்சார் தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இது 1/1.4 இன்ச் சென்சார். சோ இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலான பர்ஃபார்ம் தான் பண்ண போகுது. ஏன்னா ஒரே சென்சார், இவங்களோட ப்ராசஸிங் மட்டும் டிஃபரெண்ட் ஆகுமே தவிர கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். விவோல மட்டும் 50 சென்டிமீட்டர் மேக்ரோ எடுக்கலாம் பெரிஸ்கோபி செட்டப் யூஸ் பண்ணி. இங்க விவோல இல்லாத சென்சார் எக்ஸ்ட்ரா ஒரு டெலபோட்டோ சென்சார் கொடுத்திருக்காங்க. 15 அல்ட்ரால வந்து பெரிஸ்கோபி செட்டப் இருந்தாலுமே இங்க செப்பரேட்டா ஒரு டெலபோட்டோ சென்சாரும் கொடுத்திருக்காங்க. இங்க 15க்கு 15 அல்ட்ராக்கு அப்பச்சர் சைஸ் மாறுது. 15 அல்ட்ரால கொஞ்சம் பெரிய அப்பச்சர் கொடுத்திருக்காங்க. சோ லைட் இன்னும் கொஞ்சம் கேப்சர் ஆகும். இங்க வந்து 10 சென்டிமீட்டர் மேக்ரோ எடுக்கலாம் ரெண்டு கேமராலுமே. லாஸ்டா கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இங்க ஒவ்வொருத்தருக்கு யூசேஜை பொறுத்து ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் மாறும். சோ வந்து 15 அல்ட்ரா போகணும்னா நமக்கு வந்து கேமராவும் முக்கியமா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் முக்கியமா இருக்கணும். ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா வேணும். பர்ஃபார்மன்ஸ் வேணும், கேமரா வேணும். லைட்டா பேட்டரி மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம வந்து 15 அல்ட்ரா போகலாம். விவோ போகணும்னா எனக்கு பேட்டரி ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் வெளியே தான் டிராவல் பண்ணுவேங்கிறவங்க வந்து விவோ போகலாம். ஏன்னா அதுல வந்து கேமராவும் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கு. பட் வந்து பேட்டரி நல்லா இருக்கு. SOC மட்டும் இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ 15 போறவங்க வந்து எனக்கு ஒரு காம்பாக்டான கேமரா போன் வேணும், எனக்கு நான் ஹெவி யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு காம்பாக்டான போன் இருந்தா போதுங்கிறவங்க 15 போயிடலாம். இங்க என்னோட யூசேஜ் படி போகணும்னா நான் 15 அல்ட்ரா தான் போவேன். எனக்கு வந்து 15 அல்ட்ரா வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கேமராவும் நல்லா இருந்துச்சு, SOCயாவும் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து 15 அல்ட்ரா தான் போவேன். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது புதுசா வீடியோ வேணும்னா, ஏதாவது புதுசா ஏதாவது டெக் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வீடியோ உங்களுக்கு பண்றேன்.